சிம்பிளி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன போகிறேன்னா அந்த காலத்துல எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு சிம்பிளி பண்ண போகிறோம். தேவையான பொருள் கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வறுத்தாச்சு. வறுத்த கடலைப்பருப்பு கூட இருக்கும், நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல. என்கிட்ட இல்லை, நான் வறுத்து போடுறேன். எள்ளு ஒரு கப்பு போட்டுக்கலாம். எள்ளு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரத்துலேயே சூடாயிடும். வறுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை இருக்கும். பாருங்கள் நல்லா சவுண்டு வருது பாருங்கள். போதும், இதோட போதும். ரொம்ப வறுத்தா கருகி போயிடும். சவுண்டு வருது பாருங்க, போதும். கேப்ப மாவு ஒரு கப்பு போட்டு வறுத்துக்கிடலாம். கேப்ப மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன், இதையும் கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். அது எல்லாமே வறுத்து செஞ்சீங்களாக்கும் உங்களுக்கு ஒரு 15 நாள் 1 மாதம் கூட கெடாமல் இருக்கும். வறுக்காமல் செஞ்சீங்களாக்கும் பச்சை வாசனை வரும். பாருங்க வறுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப நேரம் வேணாம், கொஞ்சம் நேரம் சும்மா இந்த வடச்சட்டில் சூட்டில் வறுத்தா கூட போதும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இனிப்பு மனம் சேர்ப்பறவங்காட்டி இந்த உப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க. ரொட்டி செய்ய போகிறோம் நம்ம. இப்போ ரொட்டி பாகத்தில் பிணைஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு பிணைக்கிற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ரொட்டி செய்ய போகிறோம். இதை ரொட்டி மாவுக்கு செலவு பிணைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்தில் பிணைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர்லனோ துணியிலனோ இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. நல்லா வேகணும், அதனால தான் எவ்வளோ நைஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு வரலன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி தட்டுங்க. மெல்லிசாக தட்டிக்கோங்க நல்லா. ஆச்சு. இப்போ பாருங்கள், இது இப்படியே கையில் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக போடுறேன், நீங்கள் சின்ன சின்னதாக சிம்மில் வச்சு செய்யுங்க. ஸ்பீடாக வைக்காதீங்க. உள்ளெல்லாம் நம்மளுக்கு வேகணும். அது நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சோண்டு தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கோங்க. நல்லா 2 பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசனைலாம் இது காட்டு. வறுத்து பொடியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடிமேட் கூட இருக்கும், நீங்கள் அது கூட போட்டுக்கோங்க. அந்த ஒரு கப் போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. ரொம்ப இந்த மாதிரி குறை போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக பண்ணாதீங்க, ரொம்ப குறை இந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்க பாருங்க எவ்வளோ கடலை பருப்பு எடுத்தோமோ அவ்வளோதான் எள்ளு. இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். எள்ளு இதை நைஸ் வேணா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கால் முடிச்சுக்கோ. போட்டு ஓட்டிக்கோங்க. நல்லா இப்படி ஆயிரும். வெல்லமும் 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு கப்பு போட்டேன். வெல்லம் மட்டும் 1.5 கப்பு. நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கோங்க, இனிப்பு நிறைய வேணும்னா. இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். மிக்சியில் போட்டு அடிச்சதில்ல ப்ரௌன் சுகர் அது கூட போட்டுக்கோங்க. இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விடலாம். கலந்து விட்டு மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி மிக்சியில் அடிச்சோமாக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து வாட்டி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. எல்லா கலந்துடும். பாருங்க எல்லாமே கலந்துருச்சு. எல்லாத்தையும் போட்டு இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா உருண்டை பிடிக்கிறது கூட நல்லா வரும். கையில் இப்படி பிடிச்சா எண்ணெயாக வருது பாருங்க. 1 மாதம் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க. வெரைட்டியாக இருக்குதுன்னு வேணும்னு சாப்பிடுவாங்க.